பலர் பெண்களின் சுயபாதுகாப்பு என்பது கும்போ, கராத்தே போன்ற மார்ஷியல் ஆர்ட்ஸ் கற்றுக்கொள்வதாலே முடிகிறது என்று நினைக்கிறார்கள். ஆனால் உண்மையான சுயபாதுகாப்பு என்பது உடல் வலிமையிலிருந்து அல்ல, விழிப்புணர்வும் மனதளவில் தயாராக இருப்பதிலிருந்து துவங்குகிறது என்பதே மறைந்த உண்மை. ஆய்வுகளின்படி 80% மோதல்களும் விழிப்புணர்வுடன், நம்பிக்கையுடன் காணப்படும் உடல் மொழியால் மற்றும் உள்ளுணர்வை நம்புவதன் மூலம் தவிர்க்கலாம். எடுத்துக்காட்டாக, உறுதியுடன் நடப்பது, நேராக கண்களை நோக்கி பார்ப்பது, சுற்றுச்சூழலை கவனித்தல் ஆகியவை தாக்குபவர்கள் இடைவெளி வைக்கச் செய்யும். சுயபாதுகாப்பு என்பது சாவி, பேனா, செல்போன் போன்ற பொதுவான பொருட்களைக் கூட தப்பித்து ஓட பயன்படும் கருவிகளாக பயன்படுத்துவது என்றும் பொருள் இல்லை. அல்லது பின்னாடி போங்க என நம்பிக்கையுடன் கூச்சமின்றி குரல் எழுப்புவது பல தாக்குதல்களை தடுக்கிறது என்பது நிரூபிக்கப்பட்டது. வெளியில் இருப்போருக்கு தப்பிக்கும் வழிகள்: சந்தேகத்திற்கிடமான நடத்தை, சத்தம் அல்லது ஒளி மூலம் கவனத்தை ஈர்க்கும் திறன் போன்றவற்றை அடிப்படையாகக் கொண்டு பயிற்சி பெறுவது உதையடிவிட பயனுள்ளதாக இருக்கிறது. இன்று ஒரே ஸ்மார்ட் போன் கிளிக்கில் நெருக்கடியான நேரத்தில் நண்பர்களுக்கோ குடும்பத்திற்கோ அலர் அனுப்பும் ஆக்கள் கூட டிஜிட்டல் சுயபாதுகாப்பில் முக்கிய பங்கு வகிக்கின்றன. உண்மையான ஆற்றல் என்பது எப்போது பெண்கள் தைரியமாக, தன்னம்பிக்கையுடன், தயாராக வளர்த்தெடுக்கப்படுகிறார்களோ அப்போது அவர்களது பாதிப்பும் குறைகிறது. இந்த முறைமையான பல அடுக்குகள் கொண்ட பாதுகாப்பு வழிகளை கற்பிப்பது, ஆபத்துகள் ஏற்படும் போதல்லாது அவற்றை முன்கூட்டியே தவிர்ப்பதற்கே உதவுகிறது. உங்களுக்கு இந்த தகவல் பிடித்திருந்தால் இந்த காணொளியை லைக் செய்து ஷேர் செய்யவும். மேலும் ஏதேனும் கேள்விகள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் செய்யவும். நன்றி.